புரட்சி தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் இந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இவரு சுற்றுப்பயணம் செய்ய இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒண்ணுதான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செங்கம். இது ஒரு தனி தொகுதி. 1967 வருஷத்துல இருந்தே இது ஒரு தனி தொகுதியா தான் இருக்கு. பெரிய அளவுல கிராமங்களை உள்ளடக்கின தொகுதி தான் இந்த செங்கம். இந்த தொகுதியோட முதன்மையான அடையாளம் சாத்தனூர் அணை. தென்பண்ணை ஆத்துக்கு குறுக்க கட்டப்பட்ட அணை தான் இது. பாசனத்துக்கு பயன்படுற சாத்தனூர் அணை சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்கு. இங்க முதலப்பண்ணை, சிறுவர் பூங்கா எல்லாமே அமைஞ்சிருக்கு. செங்கம் சட்டமன்ற தொகுதியில செங்கம், தண்டராம்பட்டு இந்த 2 ஊராட்சி ஒன்றியங்களும் அந்த ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட 91 கிராம ஊராட்சிகளும் இருக்கு. விவசாயம் தான் செங்கம் தொகுதியோட உயிர்நாடி. விவசாயம் சார்ந்த தொழில்களும் கால்நடை வளர்ப்பும் தான் இங்க இருக்க வேற முதன்மையான தொழில். மிகவும் பிற்பட்ட தொகுதியா இருக்கிற செங்கத்துல தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது. அதனால வேலை வாய்ப்பும் இங்க கம்மி தான். படிச்ச இளைஞர்கள் வேலை தேடி வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போக வேண்டிய நிலைமை தான் செங்கத்துல இருக்கு. செங்கத்துல நீதிமன்ற புதிய கட்டிடம், போக்குவரத்து பணிமனை, வேளாண் உதவி மையம் இது எல்லாமே இருக்கு. எடத்தனூர் பகுதியில மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. கால்நாட்டு புதூர்ல தோட்டக்கலை சார்புல நாற்றங்கால் பண்ண அமைஞ்சிருக்கு. செங்கம் ஊராட்சி ஒன்றியத்துல வாகன நிறுத்துற வசதிகள் குறைவா இருக்கு. இதை சரி செய்யணும் அப்படின்றது செங்கம் தொகுதி மக்களோட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை. இதை தவிர செங்கம் தொகுதியில சாத்தனூர் அணையும் நீர்வரத்து ஆதார கால்வாய்களும் தூர்வாரணும், ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், காய்கறி, பூ, வாழை இந்த மாதிரியான பொருட்களை பாதுகாக்க குளிர்சாதன கிடங்கு அமைக்கணும் அப்படின்ற கோரிக்கை அங்க இருக்க மக்கள் கிட்ட இருக்கு. செங்கம் தொகுதியில மலர்களோட விளைச்சல் அதிகம். இந்த மலர்களை பயன்படுத்துற விதமான ஒரு நறுமண பொருள் தொழிற்சாலை இருந்தா நல்லதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. செங்கம் தொகுதியில மக்கள் நல்வாழ்வுக்கான மருத்துவ வசதி குறைவா இருக்கு. நோயாளிகள் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு போய் சேர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுது. குப்பநத்தம் பகுதியில போதுமான இடவசதி இல்லாம மக்கள் குடியிருப்புகள் ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய வீட்டுல 4 to 5 பேர் வர வாழ்ற நிலைமையில தான் இருக்காங்க. இந்த பகுதி அடிக்கடி மின்தடை ஏற்படுற இடமாவும் இருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை வேற அதிகமா இருக்கு. மாசுபட்ட நீர், காற்று, குறைஞ்சு வர நிலத்தடி நீர்மட்டம் இதெல்லாம் செங்கம் தொகுதிக்கு இருக்கக்கூடிய வேற சில சிக்கல்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இந்த நிலைமை மாறும் அப்படின்ற நம்பிக்கையில தான் மக்கள் இருக்காங்க. அவங்க நம்பிக்கை கண்டிப்பா பலிக்கும்.